பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த வைகாசி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், இயேசு சோர்ந்து போகிறவர்களுக்கு பலம் கொடுக்கிறார். இந்த மே மாதத்திலே தேவன் கொடுக்கிற ப்ராமிஸ் வேர்ட், ஜீசஸ் gives power to the weak. எங்களுக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வேளையிலே நாங்கள் கடன் பிரச்சனைகளினாலே சோர்ந்து போயிருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நோய்வாய்ப்பட்டு அதன் நிமித்தமாய் வந்த மன அழுத்தத்தின் நிமித்தமாய் நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே காதல் தோல்விகளினாலே இளைஞர்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஊழிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், வேலை பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகளினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறேன். இயேசு இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவித்து உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்க போகிறார். அதை குறித்து தான் நான் உங்களுடன் பேச இந்த நேரத்திலே நான் வாஞ்சைப்படுகின்றேன். 4 விதமான குறிப்புகளை குறித்து நான் உங்களுடன் பேச வாஞ்சைப்படுகின்றேன். முதலாவது குறிப்பாக, தெய்வீக பலம் எப்படி இயேசுவின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இரண்டாவதாக, உங்கள் பலவீனத்திலே தேவனுடைய பலம் எப்படி விளங்க போகின்றது. மூன்றாவது குறிப்பாக, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார், அந்த அழைப்பின் நோக்கத்தை குறித்து நான் பேச போகின்றேன். நான்காவது குறிப்பாக, உங்களுக்கு இந்த பாரமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க போகிறார். முதலாவது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தெய்வீக பலத்தை குறித்து நான் உங்களுடன் பேச போகின்றேன். மனிதனுடைய பலம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டது, ஒரு எல்லை உள்ளது. ஆனால் தேவனுடைய பலம் எல்லை அற்றது. அது மட்டுமல்லாமல் தேவனுடைய பலம் நம்மளுடைய வாழ்க்கையில திரும்ப நம்மை உயிரோடு எழுப்பும். பாருங்க, மரித்த லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார். ஆகவே ஆண்டவருடைய பலம், தெய்வீக பலம் என்பது ஒரு மட்டுப்படுத்த முடியாதது, ஒரு எல்லையற்றது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 தொடக்க 31 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க, தெய்வீக பலம் எப்படி வருகிறது சொல்லி. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிருந்தால் ஒரு புதிய பலத்தை அவர் கொடுக்கிறாராம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார், ஒரு ஸ்ட்ரென்த். அந்த சத்துவம் எங்க இருக்காம எபேசியர் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லி. அந்த ஒரு பலனை கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். இளைஞர்களும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கடுகுகளை போல செட்டி அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கழுகுக்கு ஒப்பானதாய் உன்னுடைய வயதை திரும்ப வாழ வயது போலாக்குறான்னு சொல்லி வசனம். ஏன் ஆண்டவர் கழுகை ஒப்பிட்டிருக்கான்னு சொன்னால், கழுகு எப்பவுமே தனித்து பறக்கும். தலைமைத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்க போகிறார். கழுகு எப்பவுமே பறக்கும் போது சிறகை அடித்து பறப்பதல்ல, சிறகு அப்படியே இருக்கத்தக்கதாய் பறக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பதறாமல் நீங்கள் அதை தீர்மானம் எடுத்து சரியாக செய்யத்தக்கதாய் தேவன் ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் கழுகு நீங்க பாத்தீங்கன்னா பறக்கும் போது எப்பவுமே உயரமா பறக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே தரிசனங்களை கொடுத்து ஆண்டவர் அந்த தரிசனங்கள் கூடாக வரப்போகிற அழிவிலிருந்து எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள போறார். கழுகு பிடிச்சு சென்றால், பாம்பு இல்லாட்டி ஏதோ ஒன்றை பிடிச்சு சென்றால் அழுங்கு பிடிதான். ஆனா சொல்றா, இதோ சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே உங்களுடைய காலின் கீழே போட போகிறார். அது மட்டுமில்லாமல் கழுகை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வயசு வந்துட்டா ஒரு இடத்துல போய் தனியே இருந்து சிறகுகளை உடைத்து அந்த சொண்டெல்லாம் உடைத்து விட்டு திரும்ப அது சிறகு பிறகு முளைத்து ஒரு புது பலத்தோடு
அப்படியே பறக்கும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை நீங்க சோர்ந்து போயிருந்தால் ஒரு புதிய பலத்தை கொடுத்து தேவன் வழி நடத்த போகிறார். என் அடிமையான ஒரு தெய்வீக பலம், அது தேவனிடத்திலிருந்து வந்து உங்களை வழிநடத்தி கழுகுக்கு ஒப்பானதாய் ஒரு பலத்தை கொடுத்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். இரண்டாவது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால், உங்கள் பலவீனத்திலே தேவனுடைய பலம். பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இந்த வார்த்தையை நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில, அதை அறிக்கை செய்யுங்க. ஏனென்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அது என்ன காரியமாயிருக்கட்டும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அப்ப பலம் அங்கே வருது, இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. 2 கொரிந்தியர் 12:9-10 இயேசு பவுலை பார்த்து சொல்றார். பவுலுக்கு ஒரு உடம்பில ஒரு ஒரு முள் இருந்தது. அந்த முள் 3 முறை நீங்கும்படி ஜெபித்தார். ஆனால் அது நீங்கவில்லை. அது ஏன் நீங்கவில்லை சொன்னா, அந்த முள் என்று சொல்றது உண்மையாகவே வேத பாரகர் சொல்றார்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வேத பாரகர் சொல்றார்கள், அவருடைய சரீரத்திலே முள் இருந்தது. அவர் ஜெபிக்கிறார், ஆனால் அதுக்கு நீங்க இல்லை. அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில பாருங்க, எப்படி கொடுக்கிறாராம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்திலே இயேசுடைய பலம் விளங்கும். அது எப்படியாம் அவர் சொல்கிறார், என்ன மாதிரி சொல்றான்னு சொன்னார், ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் சொல்றார். சந்தோஷமான மேன்மை பாராட்டுவேன், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர் சொல்றார், நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்றார். என் அடிமானவர்களே, ஒரு இடுக்கமான பாதை கூடத்தான் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய வல்லமையும் உங்களை தாங்கி வழிநடத்த போகின்றது. அதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். 1 கொரிந்தியர் 10:13 சொல்வது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூடின தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். உங்களோட வாழ்க்கையில சோதனை வரலாம், ஆனா அந்த சோதனை ஒரு 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 மட்டுப்படுத்தப்பட்டது. அதுக்கு மேலால ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதுல இருந்து எல்லாம் கர்த்தர் விடுவித்து உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்க போகிறார். ஏன்னு சொன்னால், வார்த்தை சொல்றது 1 பேதுரு 6:7, ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கிணத்துக்குள்ள அடங்கியன்னு சொல்றார். அவருடைய கிணத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கீங்கள, ஆண்டவர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்த போகிறார். வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அது உங்களுடைய கவலை எல்லாவற்றையும் இயேசுவின் மேல் வைத்துக் கொள்ளுங்க, அவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி வசனம் சொல்கிறது. சங்கீதம் 37:5 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா. உங்களோட வழிகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏசாயா 26:4 சொல்றது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். எரேமியா 17:7 சொல்றது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவானார். என் அடிமையானவர்களே, ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வைத்திருக்கும் போது ஆண்டவருடைய புதிய பலத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து கர்த்தர் வழி நடத்த போகின்றார். 3வது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 1:27 சொல்றது, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் தெரிஞ்சு கொண்டது பலம் உள்ளவைகளை தெரிஞ்சு கொள்ள இல்லை. ஆண்டவர் பாத்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சு கொண்டது எல்லாம் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நீங்க ஒரு வழியை யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கை இப்படி பலவீனமா இருக்குது, நான் என்ன செய்யறது? ஆண்டவர் உங்களைத்தான் தேடுற. உங்களை தேடுறார். ஏன் தெரியுமா? உங்களை கொண்டு மிகப்பெரிய அதிசயங்களை, மிகப்பெரிய வல்லமைகளை தேவன் உங்களுக்கு கூடாக செய்ய விரும்புகிறார். நான் பலவீனமானவன் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய நேரம் வரும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். வசனம் சொல்கிறது பாருங்க,
ரோமர் 8ஆம் அதிகாரம் 2-4 நான் படிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டேன். அப்ப இயேசு வந்துட்டா ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். யாருமே செய்ய முடியாத ஒரு பாவ மன்னிப்பை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் புதுப்பிக்க விரும்புகிறார். சொல்றார், இயேசுவினுடைய பிரமாணம் என்ன செய்திருக்கு? இந்த பாவம் மரணம் என்கின்ற பிரமாணங்கள் இருந்து விடுதலை ஆக்கிட்டான். இவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை, பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் பலவீனமா இருக்குது, அதை செய்யக்கூடாதத ஆண்டவர் எப்படி செய்தாதாம்? தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என் அடிமையானவர்களை, நியாய பிரமாணத்தின் பலவீனங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவன் இயேசுவை அனுப்பி அந்த பலவீனமான நியாய பிரமாணங்களை எடுத்து இயேசுவை கொண்டு அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். அவைதான் ஆண்டவர் சொன்னார், நான் நியாய பிரமாணங்களையோ தீர்க்கதரிசனங்களையோ அழிக்க விடவில்லை, அவைகளை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்றார். அதை இயேசு செய்து முடித்தார். ஆகவே ஆவியின் படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஆகவே பலவீனமான காரியங்களை ஆண்டவர் பலமுள்ளவைகளாய் மாற்றுவதை பார்க்கிறோம். 4வது குறிப்பாக பாரமான வாழ்க்கை. இந்த பாரமான வாழ்க்கையிலிருந்து தேவன் சுகத்தை கொடுத்து ஓய்வை கொடுத்து சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்றது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை பாரம் தருகிறேன். பாரம் என்று சொன்னால் அது தாங்க முடியாத பாரம் இல்லையா? அந்த பாரத்தை நீக்கக்கூடிய வல்லமை இயேசுவினிடத்திலே உண்டு. அவர் சொல்கிறார், எப்படி ஆண்டவர் இதுக்கு உதவி செய்தார் சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்வது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனம் என்னவோ அதை நீங்க ஜெபிக்க ஆவியானவர் உதவி செய்கிறார் அதை மேற்கொள்வதற்கு. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கு வேண்டல் செய்கிறார். ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படியாகிய வேறொரு தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தெரிவேன் சொன்னார். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்து எல்லா பலவீனங்களை நீக்கி நமக்கு ஒரு பலமுள்ள வாழ்க்கையை கொடுக்க போகிறார். ஆகவேதான் வார்த்தை சொல்றது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கலாம். சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறார். இப்ப இருக்கிற நிலைமையை யோசிக்காதீங்க, சூழ்நிலையை யோசிக்காதீங்க. ஆண்டவர் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் முடிக்க போகிறாராம். சங்கீதம் 23:6 சொல்றது, உங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்போது. என் அடிமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பலவீனங்களையும் நீக்கி ஆண்டவரோட தெய்வீக பலத்தை கொடுத்து உங்களை இந்த மாசத்தில் இருந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த செய்தியை முடிக்கின்றேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, கர்த்தாவே, இந்த வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உம்முடைய வார்த்தையின்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்ல தெய்வமே. ஆண்டவரே, இவர்கள் பலவீனமாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிற மக்களுக்கு ஒரு சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.